என்னை பார்த்து கிளப்ல மபில பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன், இட்ஸ் none of your business. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். அந்த பக்கம் போறவங்கள பார்த்து பண்ண நினைச்சீங்க, அப்ப நீங்க போறீங்களாங்க? நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, நீ வெக்கமா இல்ல. என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? தைரியமா சொல்றா, சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? எனக்கும் மப்பியாரும் உனக்கும் மப்பியாரும் தானே. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆமா சரிங்க. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? நீங்க அடிக்கும்போது யாரும் கேட்கறது இல்ல கேள்வி. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? பெண்ணாவே இப்படித்தான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தான்ப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்னிறுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்றாங்க இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு பசங்க சொல்றாங்களே, ஏன்? அதான் இந்த ஷோவே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நான் நிறைய பாத்திருக்கேன், பைக்ல, டி-ஷர்ட்ல, கார்ல, அப்புறம் Facebook ஸ்டேட்டஸ்ல, மீம்ஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. நான் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நோ லவ் நோ ட்ரபிள். சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ் நோ டேட்டிங் அப்படின்னா தெரியாது. தெரியாம ஏன்டா இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண டி-ஷர்ட்லாம் போட்டு சுத்தலாம். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. The girls are made of sugar and spice. அதன வாட் இஸ் தட் சுகர் அண்ட் ஸ்பைஸ்? இனிப்பும் காரமும் சேர்ந்ததுதான். நீ ஒரு அரிசியமும் என்னை தரிசி, நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு, நீ ஒரு உப்பு, உன்னை பாக்காட்டினா அது தப்பு. தண்ணியும் கண்ணியும் ஒண்ணுன்னு சார். ஏன்னா எந்த இதுல போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்க விசுவாசம் இல்லைன்னு சொல்றேன். பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க போயிருங்க. அது எப்படி நாங்கன்னா நாய்க்குட்டியா நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு விசுவாசமா இருக்கிறதுக்கு? ஒரு அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். என்னோட பர்சனல் ஸ்டேட்டஸ் தான். கேர்ள்ஸ் மே கம் அண்ட் கோ டே பை டே, பட் ஐ ரிமைன் சிங்கிள். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. கேர்ள்ஸ் ஆனா சொல்லல ஒரு அழுகை இருக்கு உங்கள்ட்ட. கேர்ள்ஸ் மே கம் அண்ட் கோ. கேர்ள்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் வே டு கிரேவ்யார்ட். சுடுகாட்டுக்கு செல்வதற்கான ஸ்ட்ரெயிட்டான நேரான நேரா. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டு போறது இல்லையா? இல்ல வேற ஏதாச்சும் ஆகுறப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போறது இல்லையா? அது எப்படி பொண்ணுங்க மட்டும் நீங்க சுடுகாட்டு போறதுக்கு ரீசன்? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் ரீசன். நான் சொன்னீங்கல்ல எங்களோட விருப்பம். கேளுடா. ஏன்னா மரியாதை பேசுறாங்க. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. இதே மாதிரி என் வாலிப வயசுல எனக்கு ஐடியா சொல்ல ஆள் இல்ல. ஸ்டே அவே சேவ் மணி. ஸ்டே அவே சேவ் மணி. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 2 ரூபா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டயலாக் படத்துல வர்றப்போ எந்த சீனை நீங்க ரசிச்சு கை தட்டினீங்க? எங்க அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. எஸ்எம்எஸ் படத்துல பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா அடகோடக்கமா அமைதியா நல்லா குத்து வழக்கு மாதிரி. பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும், அடக்கோடக்கமா அமைதியா நல்லா குத்து வழக்கு. முன்னெல்லாம் பொண்ணுனா சாரி கட்டுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா டெய்லியும் சாரி கட்டுவாங்க, காலைல எழுந்து கோலம் போடுவாங்க, சமையல் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் இப்போ எழுச்சிக்கிறதே 10 மணிக்கு மேலதான். அவங்க ஃபெஸ்டிவல்னா மட்டும்தான் சாரி கட்டுவாங்க. இந்த 100 வருஷமா தான் பொம்பளைங்க சமையல் ரூம்ல இருந்து வெளிய வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு மாதிரி நாய்ங்களால அவங்க மறுபடியும் சமையல் ரூம்க்குள்ள போடுவாங்கடா. ஓகே, அப்ப சாரி கட்ட பொண்ணு நல்ல பொண்ணு அப்படி இல்ல, நான் சொல்றேன் ட்ரெடிஷனல். நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேச பண்ணிட்டு ஒரு பையன் அழுதானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம், அதுவே ஒரு பொண்ணு அழுதானா ஏமாத்திட்டான்னு அர்த்தம். அந்த டயலாக் பிடிக்கும். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி எவண்டி உன்னை பெத்தான் அப்படின்ற அந்த சாங் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே கை தட்டணும்னு தான் தோணுச்சு. போய் இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானு. ஐயோ, வெளியே தெரியுறது ஒரு உருவம். வந்து போனதாரு நந்தவன தேரு நம்பி நொந்து போன பாரு, அவ பூ இல்ல நாரு அப்படின்னு. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?
கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க, மானம் பறக்குதுங்க. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. கிளப்ல மப்புல திரியிற பொம்பல கச்சிப்பு சேலை போய் இன்னைக்கு கச்சிப்பு கட்டுதுங்க அப்படின்னு. அட தத்தியம் பிடிச்ச பாக்க என்ன மேல இருக்கான் பாருங்க. நம்மளதான் ரொம்ப கன்சர்வேட்டிவ்ங்கறாங்க. அப்புறம் கிளப்ல ஆடுற பிள்ளைங்க எல்லாம் பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க கிடையாது மேக்ஸிமம். சத்தியமானி எனக்கு தேவையில்லை அந்த பாட்டு. ஏன் பிடிச்சிருக்காது? சத்தியமானி எனக்கு தேவை. நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன நீங்க வந்த அப்ப கல்யாணம் பண்ண மாட்டீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. லவ் காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது. உங்க பேரு? அக்ஷய். சத்தியண்டா சாகர வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆமா மச்சான், இப்படியே மொட்டை பசங்களா இருந்துருந்தா. காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது. அலைன்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த பையன் யாரையாவது அப்ரோச் பண்ணா ஒத்துக்காதீங்க. பிகாஸ் ஒரு கல்யாணம் பண்ற ஐடியால கிடையாது. நான் வரமா, ஆனா இவன் கூட சேராது. போன மாசம் நான் சம்பளம் வாங்கின மோனிஷா பொண்ணுக்கு கம்பல் வாங்கின 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கின மீதி பண்ணத்தல் ஜாக்கெட் வாங்க 10 குறைக்கு தண்டல் வாங்கின மோனிஷா கூட நான் வெட்டிய சுத்தின கொஞ்சம் மேல வா, இங்க இப்படி ஹைட் ஏறுவா. மூஞ்சிக்கு பூசிக்க ஃபேர் அண்ட் லவ்லி வாங்க சொன்னா என்ன தொல்லை பண்ணி வஉசி நகர் கொஞ்சம் தள்ளி வாங்கி தந்த நல்ல ஜாதி மல்லி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான் வர்ற நிறுத்துற அவனை. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்லிப்பர் கேக்கும் எல்லாத்தையும் வாங்கி நீ ஏமாத்த பாக்கும். பொண்ணுங்க மேல நீ வைக்கத ஏக்கும் வச்சாக்க கேட்டுட ஒண்ணு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. என்னட்டும் ஆயிடாத, நான் காதலிச்ச பொண்ணு பேரு மோனிஷா. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். நான் காதலிச்ச பொண்ணு பேரு மோனிஷா, விட்டுட்டாலே கேர்லிசா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபுல்லாவே என்ன நடக்குதோ அதுதான் அப்படியே சாங்கா. ஆனா இந்த மாதிரி பாட்டுல தேடி தேடி கேப்பீங்களோ? இல்ல கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்ப ரீசென்ட்ல இந்த அடிடா அவளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதே யாருமே சொல்லல. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா சொன்னா அவன் தான் பேசணும், அவன் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு என்ன மைண்ட் பண்றாங்களோ. அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்னைய பார்த்து பயந்து ஒண்ணுக்கு போற மாதிரி பேசிட்டு இப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகுறாங்க. செருப்பு பிஞ்சிரும். போமா அந்த பக்கம் நேரா ஒரே கேள்விதான். இங்க பேசுறவங்க யார் மேல உங்களுக்கு உண்மையாவே கோவம் வந்துச்சு? ஏன் எனக்கு அநியாயமா போட்டு கொடுக்குறீங்க. இங்க உள்ளவங்கல பர்టిక్యులர் பர்சனா சொல்லணும்ல, ஒரு கருத்து எல்லாரும் சொன்ன ஒரு கருத்து. எந்த தப்பு நான் பண்ணலையா? பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. நான் வந்து செலவு பண்றேன் பொண்ணுக்கு அப்படிங்கறது தெரியல. இப்ப எல்லாம் ரொம்பவே மாறி போச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.